மனித நிலையிலிருந்து இறைநிலைக்கு மாற்றம் அடைஞ்சிட்டு இருக்கிற நாம உயிரளவில் எப்படி தயாராகலாம்? இது டே 13 ஆஃப் 100 days about யோகா. நம்ம உயிரில் 3 விதமான கர்மாக்கள் பதிவாயிருக்கும். சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மா. இந்த 3 கர்மாக்களும் எப்படி எங்கே நியூட்ரல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலையும் நான் இறைவனோட ஒரு கருவி, எந்த பாண்டிங் எனக்கு இல்லை அப்படின்ற ஒரு நிலையில் இருந்து செய்யும் போது, உதாரணத்துக்கு நீங்கள் விலை உயர்ந்த பொருட்கள் ஆசைப்படலாம், வீடு ஆசைப்படலாம், கார் ஆசைப்படலாம், அணிகலன்கள், நகைகள் எது வேணாலும் ஆசைப்படலாம், தப்பில்லை. ஆனால் இதெல்லாம் சுற்றி இருக்கிற மக்கள் என்னை பெருமையாக பார்க்கணும், என்னை பார்த்து போராமப்படணும் அப்படின்ற தன்மையில் இல்லாமல் என்னுடைய உயிர் கேட்குது அப்படின்ற தன்மையோடு இதை நீங்கள் விரும்பி அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு செயலும் இந்த பிறவியில் உங்களுக்கு கர்மாவாக பதிவாகாது. ஸோ உயிரளவில் நீங்கள் இறைநிலைக்கு தயாராகிறீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி யோகாவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா? ஃபாலோ பண்ணுங்கள்.